ஃபில்டர் காப்பி போட போகிறேன். அதுக்கு கோத்தாஸ் காப்பி பொடி எடுத்துட்டுருக்கேன். எங்கள் ஆற்றுல நான் அதான் சாப்பிட்றது. கும்மாணத்தில் இருக்கிற மட்டும் நர்சஸ்ஸு, மோகன் காஃபி. இப்போ பெங்களூர் சென்னையெல்லாம் வந்ததுக்கப்புறம் கோத்தாஸ் காப்பி. அதுக்கு வந்து நர்சஸ் சிக்கிரி பாருங்க, 1/4 கிலோவுக்கு 50 சிக்கிரி. அந்த சிக்கிரி கலந்தால் தான் காஃபி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக கலரிங்கும் வரும். இது வரும், இது அந்த 4 ஃபில்டர், பித்தளை ஃபில்டர். இதை நான் டெய்லியெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். யாராவது வந்தால் எங்கள் ஆற்றுல ஏதாவது நல்லது நடந்தாக்க பொண்டுகள் நண்டுகள்லாம் அப்போக்கி எடுத்துக்கிறது தான். இப்போது பித்தளை ஃபில்டர் போட்டு காஃபி போட போகிறேன். டெய்லி சில்வர் ஃபில்டர் தான் போடுவேன். இப்போ பித்தளை ஃபில்டரில் காஃபி பொடி போட போகிறேன். அந்த 4 முறைப்படி இதுதான் சூப்பராக இருக்கும். இது என்னோடய கல்யாணத்துக்கு வச்சது. அதுக்கப்புறம் தான் சில்வர் ஃபில்டர். இது பாருங்கள், இதெல்லாம் சில்வர். இது நான் ஒண்டியாக இருக்கிறதே போட்டுக்கிறதுக்கு. இது வந்து 2-3 பேர் வந்தால் போட்டுக்கிறதுக்கு. இதெல்லாம் டெய்லி யூஸ் போடுறது. நான் இதை இப்போ உள்ளேருந்து எடுத்து பித்தளை ஃபில்டரில் போடணுங்கிறதுக்காக போடுறேன். 10 பேருக்கு கூட காஃபி பொடி போட்டு போடலாம். நான் இப்போ 4 பேருக்கு போடுற அளவுக்கு பொடி போட்டுருக்கேன். 4 ஸ்பூன் பொடி போட்டுருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கிற வெந்நீரை அதில் ஊற்றணும். இது பாருங்கள், ஃபில்டருக்கு ஊற்றா தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும். இப்படி கொதிச்சாதான் நல்லா இறங்கும், ஊறி இறங்கும் டிகாஷன். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். இப்போ இதை மூடி வச்சிடணும் 5 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம பாலை காய்ச்சிடும். காப்பி போடுறதுக்கு டிகாஷன்லேயும் பத்தாது, பாலும் நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் காப்பி நல்லா இருக்கணும். பாலில் தண்ணி ஊற்றினேன்னா காப்பி நல்லா இருக்காது. நான் இப்போ பால்லே பால் தான் இங்கே பாண்டிச்சேரியில் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாலை ஊற்றி காய்ச்ச போகிறேன். இப்போ தண்ணி எல்லாம் ஊற்றவே கூடாது. பாலில் தண்ணி ஊற்றினேன்னா காஃபி நல்லா இருக்காது. புது டிகாஷன், புது பால், இதெல்லாம் சூப்பராக இருக்கும் காப்பிக்கு. அந்த நாளில் மாடு கறந்து சாமிகிட்ட கொண்டு வச்சுட்டு அப்புறம் காப்பி போடுவாங்க எங்கள் அம்மாலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். பசு மாடு ஆற்றுல 2 மாடு இருக்கும். எப்போதும் மாடு எல்லாமே இருக்காது எங்கள் ஆற்றுலாம். காப்பிக்கு பால் வந்து ரொம்ப காயக்கூடாது. அப்படியே நுரைச்சி பொங்கி வரும்போது இறக்கிடணும். பாலை கலரி விடணும். சில பேர் கலரவே மாட்டான். அதுக்கு தான் பால் கரண்டின்னு பேர். ஆடை தட்டாமல் இருக்கும். இதெல்லாம் பால் கரண்டின்னு பேர். இப்படி பாலை காய்ச்சணும். வெண்ணெய் காய்ச்சும் போதும் கலரி விடணும். அதான் நல்லா கலரி விடணும் பால். இதே தண்ணியாக தான் பாக்கெட் பால். ஆனால் இந்த ஊரில் நல்லா வெண்ணெய் கிடைக்கும். பியூர் பசும்பாலாக இருக்கும் போலருக்கு. நிறைய வெண்ணெய் கிடைக்கும். ஆடையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நான் காத்தால் பால் காய்ச்சும் போதே முதல்ல சாமிக்கு எடுத்து வச்சுருவேன். வெள்ளி கிண்ணத்தில் பாருங்கள், பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஏலப்பொடி, கொஞ்சோண்டு குங்குமப்பூ, சுகரை போட்டு சாமிக்கு வச்சுருவேன். ஏன்னா அந்த நாள்லேருந்தே எங்கள் ஆற்றுலையும் சரி, எங்கள் மாமியார் ஆற்றுலையும் சரி, மாமியார் ஆற்றுல டிப்போக்காரன்ட்ட பால் வாங்கின உடனே சொம்பில் வாங்கி சாமி இடத்துல கொண்டு வச்சுருவா. அதே மாதிரி எங்கள் பிறந்த ஆற்றுல மாடு கறந்த உடனே குத்தி விளக்கு வச்சுட்டு தான் அடுப்பங்கரைக்கு எடுத்துகிட்டு போய் பால் காய்ச்சுவா. அதே மாதிரிலாம் அந்த நாள்லேருந்தே நான் செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் நீங்கள் என்ன நைவேத்தியம் வேணால் பண்ணுங்க. காத்தால் நம்ம காப்பி குடிக்கிறதுக்கு முன்னாடி பாலை காய்ச்சி இந்த மாதிரி வெள்ளி கிண்ணத்தில் ஊற்றி அதில் குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் போடலாம். குங்குமப்பூ, ஏலக்காய், சர்க்கரையை போட்டு சாமிக்கு நைவேத்தியம் வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம காப்பி கலந்து குடிக்கணும். இது நான் வந்து ஆதியிலேருந்தே செஞ்சுட்டுருக்கேன். இன்றைக்கும் செய்கிறேன். என் குழந்தைகளுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செய்யணும். நான் பச்சை தண்ணி கூட காத்தால் குடிக்க மாட்டேன். சாமிக்கு பாலை வச்சுட்டு தான் அப்புறம் காப்பி குடிப்பேன். இது இன்றைக்கி நேற்றுக்கு நான் செய்யலை, அந்த நாள்லேருந்தே செஞ்சுட்டுருக்கேன். எங்கள் மாமியாரத்துலேயும் உண்டு. டிப்போக்காரன்ட்ட பால் வாங்குவோம். 4:30 மணிக்கு டிப்போக்காரன் வருவாள். பாலை வாங்கி சொம்போடு கொண்டு சாமி இடத்துல வச்சுருவா. அதுக்கப்புறம் ஏன்னு தான் பல்ல தேய்ச்சிட்டு காப்பி குடிச்சிட்டு எல்லாம் பண்ணுறது. நாங்கள் முதல்ல சாமிக்கு தான் வைப்போம். இப்போ நான் சாமிக்கு வச்சுட்டேன்.
இப்போ எனக்கும் என் பேத்திக்கும் காப்பி கலக்க போகிறேன். இதனால என் பேத்தி இங்கே வந்திருக்கா, எனக்கும் அவளுக்கும். பித்தளை ஃபில்டர் காஃபி இன்றைக்கி ரொம்ப வருஷம் கழிச்சு. இதுதான் சுகர் போட்டுக்கலாம், இல்லைன்னா வெறுமனை கூட குடிக்கலாம். ஃபஸ்ட்டு காஃபி, ஃபஸ்ட்டு டிகாஷன் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். தண்ணி ஒண்டி ஊற்றப்படாது. புது டிகாஷன், புது பால், சூப்பராக இருக்கும் காஃபி. அப்படி இருக்கணும். இது என் பேத்திக்கு கொஞ்சம் டிகாஷன் கம்மியாக, இது எனக்கு. இப்போ நாங்கள் 2 பேரும் காத்தால காஃபி ரசித்து குடிக்க போகிறோம். பிடிச்சிருந்தால் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொன்று சொல்கிறேன், யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சும் போது சாமிக்கு எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அப்புறம் காப்பி குடிங்க.